டிவிகே மாடல் அவங்க கொடுத்த நலத்திட்டங்கள் 5 முறை அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு முதல் முறை உமன்ஸ் டே அன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, 10 அனௌன்ஸ்மெண்ட்டு. அப்புறம் வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு 11 அனௌன்ஸ்மெண்ட் இளைஞர்களுக்கு, முதல்ல உமன்ஸ் டேக்கு பெண்களுக்கு. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் 2 அனௌன்ஸ்மெண்ட்டு, திருப்பூரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் டிவிகே மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் அன்றைக்கி ஒரு 10 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு எல்லாம் சேர்த்து அவர் பண்ண அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். நான் அதை பற்றி டீட்டெயிலாக உள்ளே போகிறோம்ல. மொத்தமாக இதை செலப்படுத்த பண்ணணும்னா 19லேருந்து 22 லட்சம் கோடி ஆகும். 19லேருந்து 22 லட்சம் கோடி 5 வருஷத்துக்கு, 5 இயர்ஸ். 75 to 85% கடன் அபாயம். நான் ஏற்கனவே சொன்னேன், டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 28லேருந்து 30 தாண்டிச்சுன்னா சிக்கல். ஜிஎஸ்டிபி 10க்கு மேலே போச்சுன்னா அபாயம் சங்கு. இது வந்து 75 to 85% போகுது கடன் அபாயம். பிரச்சனை என்னென்னா, டிவிகே மாடல் கம்ப்ளீட்டாக வெல்ஃபேர் மாடல், எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் அதிகமான இலவசம். திமுக அதிமுக விட அதிகமான எக்ஸ்டென்ஷன், ஸ்கீம் எக்ஸ்டென்ஷன், இலவசம் அதிகம். ஆனால் சொத்து உருவாக்கம் இல்லை, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லைன்னா growth இஸ் நாட் பாசிபிள். growth இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னா இந்த இவ சொன்ன இத்தனை லட்சம் கோடி பணம் எங்கேருந்து வரும், எங்கேருந்து வாங்குறது? எஃப்ஆர்பிஎம் ஆக்டை கம்ப்ளீட்டாக மீறுற மாதிரி இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோவ் பண்ணாது, ஆர்பிஐ அலோவ் பண்ணாது, ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் இல்லை. அவர் சொன்னார், என்னை 100% நம்புங்கள், ஃபீஸிபிள், பாசிபிள், ப்ராக்டிக்கலாக மட்டும்தான் நான் சொல்லுவேன், சொன்னதை செய்வேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை கிட்டத்தட்ட நிறைவேற்றணும்னா 19லேருந்து 22 லட்சம் கோடி ஆகும். இதை செயல்படுத்தணும்னா 4 ஸ்டேட் கவர்மெண்ட்டு, 5 ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய வருமானம் வந்தால் தான் செயல்படுத்த முடியும். நம்மள்கிட்ட இருக்குது ஒரே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்குது. இங்கேருந்து வருமானம் வரும், கஷ்டம். விளைவு நிதி அபாயம், நிதி சிக்கல், நாடு திவாலாகும் நிலை ஏற்படும். அடுத்து ஒப்பீட்டு அட்டவணை. இதில் என்னென்னா, கம்பேரிட்டிவ் மேட்ரிக்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ கமிட்மெண்ட், இந்த 4 தேர்தல் வரைக்கும் வருஷத்துக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்டுன்னு பார்த்தா, அக்கார்டிங் டு த கம்பேரிட்டிவ் சார்ட்டு, தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய வருஷ ஆனுவல் கமிட்மெண்ட்டு இதுதான் ஹையஸ்ட்டு. 5.8 to 6.3 lakhs, 5.8லேருந்து 6.3 லட்சம் கோடி வருஷத்துக்கு தேவை. நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை செயல்படுத்தணும்னா வருடத்திற்கு, முதல் வருடத்திற்கு 4.8 லட்சம்லேருந்து 5.5 லட்சம் கோடி தேவை. நம்ம பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி தான், முதல்ல அதை மைண்டில் வச்சுக்கணும். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை செயல்படுத்தணும்னா 4.6லேருந்து 4.7 லட்சம் கோடி தேவை. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை செயல்படுத்தணும்னா 4.5லேருந்து 5 லட்சம் கோடி தேவை. அப்போ கன்க்ளூஷன் என்ன இந்த 4 அப்படின்னா, டிவிகே அண்ட் என்டிகே ப்ரப்போஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் ஸ்பெண்டிங் தென் கரண்ட் ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி. கரண்ட் ஃபிஸ்கல் கெப்பாசிட்டியை விட அதிகமான ஸ்பெண்டிங்கை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இதில் என்னென்ன பெராமீட்டர் இருக்குது நான் ஏற்கனவே கூட சொன்னேன். எதை பேஸ் பண்ணி நான் அதை இந்த பகுப்பாய்வை பண்ணியிருக்கேன்னு, கேபெக்ஸ் இன்டென்சிட்டி, growth பொட்டன்ஷியல், ஃபிஸ்கல் டிசிப்ளின், டெப்ட் சஸ்டைனபிலிட்டி, ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த 4 பேராமீட்டர் வச்சு தான் இந்த 4ஐயும் நான் வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். இதில் டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, டிவிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் இன்டென்சிட்டி, யார் கேபெக்ஸ் அதிகமாக செலவழி பண்ண போகிறாங்க, கேபெக்ஸ் இஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டு growth. அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எந்த கட்சி செலவழிக்குதோ அந்த கட்சி வளர்ச்சிக்கு வித்துட்டுகிறதுன்ற அர்த்தம். இதில் திமுக அதிகமாக செலவழுது, ஏடிஎம்கே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரே பண்ணலை, லோ. என்டிகே மீடியம், அன்கிளியர் ஃபண்டிங், எங்கே ஃபண்டிங் வருதுன்னு தெரியாது, அவங்கள்ட்ட எத்தனையோ பிளான் இருந்தால் கூட அன்கிளியர் ஃபண்டிங். டிவிகே வெரி வெரி லோ. growth பொட்டன்ஷியல், அப்போ இந்த எந்த தேர்தலுக்கு growth பொட்டன்ஷியல் இருக்குது, வளர்ச்சியினுடைய தாக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா, டிஎம்கே அதிகமாக இருக்குது, ஏடிஎம்கே மாடரேட்டு, என்டிகே மாடரேட்டு, டிவிகே லோ. அடுத்து ஃபிஸ்கல் டிசிப்ளின், யார் நிதி மேலாண்மையை கரெக்டாக பண்ணுறது அப்படின்னா, டிஎம்கே மாடரேட், ஏடிஎம்கே ஹை, என்டிகே லோ, அண்டு டிவிகே அன்சஸ்டைனபிள். டிவிகே வந்து அன்சஸ்டைனபிள். அடுத்து ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அடிப்படை மாற்றம் யார் மாத்திரா அப்படின்னா, டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏடிஎம்கே லிமிட்டடாக இருக்குது, என்டிகே கான்செப்சுவலாக மாற்றுறாங்க மொத்தமாக. அடுத்து வந்து டிவிகே வெரி வெரி வீக். இதில்
அடுத்த காம்போனண்ட் ஃபிஸ்கல் டிசிப்ளின், எஃப்ஆர்பிஎம் கம்ப்ளைன்ஸ். ஃப்ரம் த ஃபிஸ்கல் ரிஸ்க் டேஷ்போர்ட்லேருந்து ஏடிஎம்கே 3 to 3.5% டெபிசிட் வித்தின் எஃப்ஆர்பிஎம் ஆக்டுக்குள்ளே இருக்குது ஏடிஎம்கேனுடைய செலவு. டிஎம்கே 3.5 to 4%. இது வந்து பார்டர் லைனில் இருக்குது, எஃப்ஆர்பிஎம் ஆக்டுக்குள்ளே பார்டர் லைனில் இருக்குது. அடுத்து என்டிகே 5 to 7% ஹை. டிவிகே 12 to 14%. நான் ஏற்கனவே சொன்னேன் 10க்கு மேலே போச்சுன்னா அபாய சங்குன்னு. என்டிகே வந்து 12 to 14% இஸ் அ ஹையர் ரிஸ்க், சிவியர் வயலேஷன். அப்போ ஒன்லி ஏடிஎம்கே கிளியர்லி மெயின்டைன்ஸ் ஃபிஸ்கல் டிசிப்ளின். டிவிகே ரிஸ்க் அண்டு ரிஸ்க் ஃபிஸ்கல் கிரைசிஸ். டெப்ட் பர்டன் 5 வருஷத்துக்கு கடன் அளவு எவ்வளவு ஆகும்? இந்த 4 தேர்தல் இருக்கீங்க, 5 வருஷத்துடைய கடன் எவ்வளோ அளவு ஆகும்னா, டிவிக்கு 5 வருஷத்தில் 32 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டிய தேவை, 32 லட்சம் கோடி. என்டிகே 18 லட்சம் கோடி, டிஎம்கே 14 லட்சம் கோடி, ஏடிஎம்கே 13 லட்சம் கோடி வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ தமிழ்நாடு மே கிராஸ் 85% டெப்ட் ஜிடிபி ரேஷியோ அண்டர் அக்ரெசிவ் ஸ்பெண்டிங் மாடல். பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் வெறும் இலவச திட்டங்களும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா மிகப்பெரிய சிக்கலை கொண்டு போய் விடும். அப்போ கீ ரிஸ்க் ஐடென்டிஃபைட் என்னது? ஃபிஸ்கல் எக்ஸ்பேன்ஷன் ரிஸ்க். டிபிகே என்டிகே மாடல்ஸ் குட் பிரேக் எஃப்ஆர்பிஎம் லிமிட் சிக்னிஃபிகன்ட்லி. கேபெக்ஸ் சாக்ரிஃபைஸ். ஹை வெல்ஃபேர் ஸ்பெண்டிங் மே ரெடியூஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து debt trap scenario. Tamil Nadu could enter a high debt spiral. Growth slowdown. Economic growth could decline from 10 to 11% to 7 to 8% under stress. இதெல்லாம் நடக்கும். ஸோ இது மாதிரி வந்து டெப்ட் ஜிடிபி ரேஷியோ இதெல்லாம் பார்த்தாச்சு. நான் கடைசியாக வந்து லெட் மீ கன்க்ளூட். இதில் மல்டிப்ளையர் மட்டும் நீங்கள் ஒன்று பார்க்கணும். க்ரோத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பண்ணும்பொழுது நம்மளுடைய ஜிடிபி இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டோம்னா 2.5 times to 3.5 times மல்டிப்ளையர் எஃபெக்ட் வரும். மேனுஃபேக்சரிங்க்கு அதிகமாக போட்டோம்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டோம்னா 2.2 times to 2.8 times மல்டிப்ளையர் எஃபெக்ட் கிடைக்கும். ரூரல் எக்கானமிக்கு போட்டோம்னா 1.8 times to 2.5 times கிடைக்கும். வெல்ஃபேர் வெறும் கேஷ் டெலிவரி இலவச திட்டங்களுக்கு கொடுத்தோம்னா லெஸ் தென் 1% தான். அதிலிருந்து அவ்வளோ தூரம் வருமானம் வராது. இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து மக்கள்கிட்ட பணம் கொடுக்குறோம், மக்கள்கிட்ட பணம் பொருளாதாரத்துக்குள்ளே சுற்றும், அதனால் பொருளாதாரம் முன்னேறும்னு சொல்லுவாங்க. அது லெஸ் தென் 1% தான். எனவே வந்து அதனுடைய வருமானம் அதிகமாக வராது. எனவே நண்பர்களே, இதை வந்து ஸோ லெட் மீ கன்க்ளூட் வித் ஒவ்வொரு கட்சியாக திமுக தனது தேர்தல் அறிக்கையில் வளர்ச்சியை மையமாக கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த பொருளாதார அணுகுமுறையை முன்வைக்கிறது. 1 trillion பொருளாதாரம் என்ற இலக்குடன் பெண்கள் சுய உதவிக் குழுக்களை தொழில் முனைவோராக மாற்றுவது, ஸ்மார்ட் கிராம திட்டம், கிராம தொழில் மயமாக்கல், சீர்திருத்தம் மற்றும் பயோ எரிபொருள், எத்தனால் மையம் போன்ற பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்குகின்றன. இந்த முறை செலவை நேரடியாக சொத்துக்களாக மாற்றும் ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்குகிறது. முதலில் கேபெக்ஸ் மூலம் முதலீடு அதிகரிக்கிறது. அதன் மூலம் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் உயரும். பின்னர் வரி வருவாய் அதிகரிப்பதன் மூலம் நிதி பற்றாக்குறை குறையும். இதன் இறுதியில் கடன் மொத்த உற்பத்தி விகிதம் குறையும் ஒரு வளர்ச்சி பாதை உருவாக்குகிறது. ஆனால் இந்த முறை ஆரம்பத்தில் அதிக முதலீட்டை ஈர்க்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. எனவே செயல்படுத்தும் டிஎம்கேயோட ட்ராக் ரெக்கார்டு இப்போ 5 வருஷத்தில் 12 லட்சம் கோடி முதலீட்டை கொண்டாந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 73% கன்வர்ஷன் ரேட்டு. அதனால் வந்து முதலீட்டை ஈர்க்கக்கூடிய லெவலில் வந்து திமுக முன்னணியில் இருக்கிறது. திறன் மற்றும் கட்டுப்பாடு மிகவும் முக்கியதாகும். செயல்பாட்டு திறன், அப்போ இது எந்த அளவுக்கு செயல்பாட்டு திறன் முக்கியம் இருக்கோ அந்தளவுக்கு இதனுடைய சக்ஸஸ் மாடல். என்டிகே முறை நோக்கம் வலுவானது, நிதி பலவீனம். என்டிகே தனது தேர்தல் அறிக்கையில் நிலைத்தன்மையை மையமாக கொண்ட பல முக்கியமான திட்டங்களை முன்வைக்கிறது. இலவச கல்வி, சுகாதாரம், குடிநீர், முழுமையான இயற்கை வேளாண்மை, நீர் வேளாண்மை திட்டம், பால் உற்பத்தி விரிவாக்கம் மற்றும் கடன் தள்ளுபடி போன்றவை இதில் அடங்குகின்றன. இந்த திட்டங்கள் சமூக நலனை முன்னிறுத்தினாலும் அவற்றை செயல்படுத்துவதற்கான நிதி கட்டமைப்பு தெளிவாக இல்லை. குறிப்பாக பெரிய அளவிலான கேபெக்ஸ் முதலீடு,
எஃப்டிஐ மற்றும் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் போன்ற நிதி ஆதாரங்கள் இல்லாதது ஒரு முக்கிய குறைபாடாகும். மேலும் 20லிருந்து 30 லட்சம் அரசு வேலைவாய்ப்புகள் உருவாக்குவது போன்ற முன்மொழிவுகள் நீண்ட காலத்தில் அரசின் நிதி சுமையை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. பால் உற்பத்தி துறையில் அரசு வேலை வழங்கும் முறை உலகளாவிய போட்டிக்கு பொருந்தாததாகும். அதற்கு பதிலாக டென்மார்க் போன்ற நாடுகளில் நடைமுறையில் உள்ள கூட்டுறவு நிறுவன முறை ஏற்றுமதி வளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பால் உற்பத்தியாளர்களை பங்குதாரர்களாக்கும் முறை வரவேற்கத்தக்கது. முழுமையான இயற்கை வேளாண்மை முறை கூட விளைச்சல் குறைவு மற்றும் வருமான சீர்கேடு போன்ற அபாயங்களை ஏற்படுத்தும் என்பதால் கலப்பு ஹைபிரிட் முறை அதிகம் பொருத்தமானதாக இருக்கிறது. இதனால் என்டிகே முறை நல்ல நோக்கத்துடன் இருந்தாலும் நிதி ஆதாரம் இல்லாமல் செயல்படுத்தும் போது வளர்ச்சி மந்தநிலை ஏற்படும் அபாயம் உள்ளது. ஏடிஎம்கே முறை நிதி ஒழுங்கு ஆனால் வளர்ச்சி குறைவு. ஏடிஎம்கே தனது அணுகுமுறையில் நிதி ஒழுங்கை முக்கியமானதாக கொண்டு செயல்படுகிறது. எஃப்ஆர்பிஎம் வரம்புக்குள் நிதி பற்றாக்குறையை வைத்திருப்பது, கடன் கட்டுப்பாடு போன்ற அம்சங்கள் இதில் வலுப்படுத்தப்படுகின்றன. ஆனால் பெரிய அளவிலான கட்டமைப்பு முதலீடுகள் மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் திட்டங்கள் குறைவாக உள்ளன. எனவே இதனால் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி வேகம் மிதமான அளவிலேயே இருக்கும் வாய்ப்பு உள்ளது. இது நிலைத்தன்மையாக உள்ளது, ஆனால் வேகமான வளர்ச்சி இல்லை என்ற நிலையை உருவாக்கக்கூடும். டிவிகே முறை அதிக செலவு அதிக அபாயம். டிவிகே தேர்தல் அறிக்கை மிக அதிக நலத்திட்டங்களை முன்வைக்கிறது. சுமார் 19லிருந்து 22 லட்சம் கோடி செலவினம் மற்றும் 75 to 85% கடன் அதிகரிக்கும் அபாயம் இதில் உள்ளது. இந்த முறை உற்பத்தி சொத்துக்களை உருவாக்காததால் வருமானம் அல்லது வளர்ச்சி அதிகரிக்காது. அதன் விளைவாக கடன் சுமை அதிகரித்து நீண்டகால நிதி நெருக்கடி உருவாகும் அபாயம் உள்ளது. இவர் நல்லவரே, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், ஏன் 2 பேருக்கு போட்டு நம்ம போயிட்டோம், இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி மாற்றி போட்டு அப்படி மாற்றினீங்கன்னா ஒட்டுமொத்த நாடு திவாலா போயிருன்றது இதிலிருந்து தெரியுது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கைன்னு தெரியுது, அவங்க கொடுத்த அறிக்கைன்னு தெரியுது. கேபெக்ஸ் வர்சஸ் நலத்திட்டம் உண்மையான வேறுபாடு. இந்த 4 மாடல்களில் மைய வேறுபாடு மொத்த செலவில் இல்லை. அந்த செலவு எந்த வகையில் பயன்படுத்தப்படுகிறது என்பதில் தான் உள்ளது. கேபெக்ஸ் மூலம் உருவாகும் முதலீடுகள் 2.5 முதல் 3 மடங்கு வரை பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கும். ஆனால் நலத்திட்ட செலவுகள் 1 மடங்கு குறைவாகவே தாக்கம் ஏற்படுத்துகின்றன. எனவே இதனால் கேபெக்ஸை மையமாக கொண்ட மாடல்கள் நீண்டகால வளர்ச்சிக்கு உதவும் வழிவகுக்கும். கடன் மற்றும் வளர்ச்சி எதிர்கால பாதை. கடன் நிலைத்தன்மை என்பது செலவில் அளவால் அல்ல, வளர்ச்சியின் வேகத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. வளர்ச்சி வேகம் கூட கடன் குறையும். வளர்ச்சி வேகம் குறைய கடன் அதிகரிச்சுட்டே போகும். எனவே வளர்ச்சி விகிதம் கடன் வளர்ச்சியை விட அதிகமாக இருந்தால் கடன் சுமை குறையும், இல்லையெனில் மாநிலம் கடன் சுழற்சிக்குள் செல்லும் அபாயம் உள்ளது. முக்கியமான முடிவு என்ன? இந்த ஆய்வு ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. நிதி ஒழுங்கு மட்டும் போதாது, வளர்ச்சியையும் உறுதி செய்ய வேண்டும். அதேபோல நலத்திட்டங்கள் மட்டும் வளர்ச்சியை உருவாக்காது, முதலீடுகள் அவசியம். எந்த பாதையை தமிழ்நாடு தேர்வு செய்ய வேண்டும். தமிழ்நாடு இன்று ஒரு முக்கியமான சந்திப்பில், முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறது. 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். ஒரு பக்கம் உடனடி நலன்களை வழங்கும் பாதை நம்மகிட்ட இருக்குது. ஒரு பக்கம் எல்லாருக்கும் கொடுக்குறேன், இலவசம் கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. மற்றொரு பக்கம் நீண்டகால வளர்ச்சியை உருவாக்கும் பாதை உள்ளது. ஒரு பக்கம் இலவசம் மட்டுமே பேசுகிறாங்க, ஒரு பக்கம் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சு பேசுகிறாங்க, ஒரு பக்கம் இலவசமும் உண்டு, அதே நேரத்தில் வளர்ச்சியும் உண்டு என்று பேசுகிறாங்க. அப்போ இந்த நாளையும் பார்த்து முடிவெடுக்க வேண்டிய தேவை மக்கள் மத்தியில் இருக்குது. எனவே இந்த தேர்தல் செலவு மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றுக்கான ஒரு தேர்வு அல்ல, உற்பத்தி செலவு மற்றும் உற்பத்தி இல்லாத செலவு ஆகியவற்றுக்கு இடையான தேர்வாகும். ஃபைனலாக என்னென்னா, தமிழ்நாட்டின் பொருளாதார எதிர்காலம் எவ்வளவு செலவு செய்கிறோம் என்பதில் இல்லை, அந்த செலவு வளர்ச்சியை உருவாக்குகிறதா என்பதில் தான் உள்ளது. வளர்ச்சி தான் நிலையான நலனுக்கான ஒரே பாதை. அந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை தமிழக மக்களுக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டிய கட்டாயமும் முடிவெடுக்க வேண்டிய தேவையும் தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிறது. இதில் ஃபைனலாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன்.
4 கட்சிகளுமே ஃபைனல் ஒன்லைன். திமுக முதலீடு ப்ளஸ் வளர்ச்சி, ஏடிஎம்கே நிதி கட்டுப்பாடு அண்டு இலவச திட்டங்கள், என்டிகே நோக்கம் பெரியது நிதி இல்லை, டிவிகே அதிக செலவு கடன் அபாயம் மாநிலம் திவாலாகும். முக்கிய முன்னுரை. அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, வளர்ச்சி இல்லாமல் நிதி ஒழுங்கு பயனில்லை, முதலீடு இல்லாமல் நலத்திட்டம் நீடிக்காது, முதலீடு இல்லாமல் நலத்திட்டம் நீடிக்காது, செலவு அல்ல அந்த செலவு உருவாக்குவதிலே வளர்ச்சியின் முக்கியம். தமிழ்நாடு இன்று ஒரு தேர்வு முன் நிற்கிறது. உடனடி நலனா, உடனடி பலனா அல்லது நீண்டகால வளர்ச்சியா? இதுதான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. மக்கள் முடிவுக்கு நான் விடுகிறேன். நன்றி, வணக்கம்.